வணக்கம் நண்பர்களே. ஸோ என்னடா இவ்வளோ பில்டப்போட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ அதனால தான் லைட்டாக கொஞ்சம் பில்டப் வச்சுக்கலாமேன்னு பார்த்தேன். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக தஞ்சாவூர் போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லைங்க, அங்கே ஒரு சின்ன வேலை இருக்குது, அதையும் எப்படி முடிச்சிடணும். ஸோ அதை முடிச்சுட்டு நானும் அவனும் அங்கேருந்து திருச்சி மலைக்கோட்டை கோயிலுக்கு போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு நானும் அவனு மீட் பண்ணி. ஸோ ஒரு லாங் கேப்புக்கு அப்புறமா மீட் பண்ணி நாங்கள் 2 பேரும் ஒன்றா கோயில் போகிற பிளான் வச்சுருக்கோம். அது எப்படியும் ஒரு வழியாக இதுக்கு முன்னாடியே நிறைய டைம் பிளான் பண்ணோம், பட் அது எதுவும் சரியாக நடக்கலை. ஸோ இப்போ தான் அது அமைஞ்சு வந்திருக்கு. இங்கேருந்து கிளம்பி நாளைக்கு அங்கே போய் அவனை மீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் போகிற எல்லா ஜேர்னி நான் அவங்க கூட ஷேர் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வெல்கம் டு விகே vlogs தமிழ். இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட வாட்ஸ்அப் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் நல்ல நல்ல வீடியோவாக போட்டுறதுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட்டு எனக்கு எப்பவும் வேணும். ஓகேவா? வாங்க, டைம் ஆகிடுச்சு, கிளம்பிடலாம். A few inches later. மக்களே, நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ கிளம்ப 10 மணிக்கு நமக்கு பஸ்ஸு. ஸோ இப்போவே கிளம்புனா கொஞ்சம் சீக்கிரமாக போகலான்ட்டு தான் போகிறேன். ஏன்னா டிராஃபிக்காக இருக்கும், வீக்கெண்டு வேறு. நான் போயிட்டு என்னன்றதை அப்டேட் பண்ணுறேன். எப்போ நண்பர்களே, ஒரு வழியாக பயங்கர டிராஃபிக்கில் கடந்து பஸ்ஸை கண்டுபிடிச்சி ஒரு சீட்டில் உட்காந்து வச்சு இந்த சீட்டில் 10 மணிக்கு பஸ்ஸு. மணி இப்போ கரெக்டாக 9:26 ஆகுது. ஒரு ½ மணியில் பஸ்ஸு கிளம்பிட்டேன். காலையில் போய்ட்டு நம்ம ஃப்ரெண்டை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஜேர்னியை ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ உங்கள் எல்லோரையும் நான் காலையில் பார்க்குறேன். Early the next morning. காலை வணக்கம் நண்பர்களே. ஸோ நான் தெரியலனான்னு தெரியல, ஏன்னா ஒரு 4:40க்கெல்லாம் பஸ் இங்கே ஊருக்கு வந்துருச்சு. ஸோ நான் அப்படியே ஃப்ரெண்டு வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். இதில் இன்னொரு கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. மழை தூரிக்கிட்டே இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒதுக்குப்புறமா ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த இடத்துல மீட் பண்ணுவோம். 11 minutes later. நம்ம ஊரில் வந்து இறங்கின நேரம் மழை நண்பர்களே. நல்ல மழை பெஞ்சு இப்போ தான் கொஞ்சம் அப்படியே லைட் ஆகிருக்கு. ஸோ திருப்பி என்னோடய வாக்கிங்கை நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் பளிச்சின் வெளிச்சத்தோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். நான் சொன்ன இந்த பளிச்சு வெளிச்சமான இடம் இதுதான். பார்த்தீங்களா? நல்ல சுட சுட வடையை போட்டு நல்ல சூடாக டீயை ஆற்றி காலையில் 5 மணிக்கு இந்த மாதிரி ஒரு இடம் எங்கே இருக்கும் பாருங்கள். இப்போ தான் வடையை தட்டி அண்ணன் போட்டு பெரட்டி எடுத்துக்கிட்டு இருக்காரு. நல்ல ப்ரௌன் கலரில் கொதிக்க ரெடி ஆகிட்டு இருக்கான். அதோடு சேர்த்து சுட சுட சாம்பாரும் வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். நல்லா சாம்பார் ஊற்றி 2 வடையை போட்டு கொடுத்தாரு பாருங்கள் அண்ணன் நம்ம கையில். டடா இந்த பாருங்கள், என்ன ஒரு அருமை தெரியுமா? இதில் ஆவி பறந்தது. ஆக்சுவலாக என்னோடய கேமராவில் அது தெரியல, ஆனால் சூப்பராக இருந்தது. அதை முடித்த வேகத்துக்கு நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி காலையில் குடித்ததுக்கப்புறமா தான் எனக்கு கண்ணே தெளிவாக தெரிஞ்சுன்னா பார்த்துக்கோங்களேன். வாங்க நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 hours later. ஹலோ நண்பர்களே, நான் சொன்ன மாதிரி ஊருக்கு வந்துட்டேன். நான் சொன்ன அந்த சின்ன வேலையை முடிச்சிட்டேன். என் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டேன். அவனை வந்து மீட் பண்ணுறது ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறது உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன், பட் ஆனால் காட்ட முடியல. ஸோ இப்போது நானும் அவனும் சொன்ன மாதிரி பிளான் பண்ண மாதிரி திருச்சிக்கு கிளம்பிட்டோம். இப்போது எங்களோட கேங் பாக்ஸரான எங்கள் கேங்கோட விஷாலை உங்ககிட்ட நான் காட்டுறேன். ரெடியா? எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுவோம்ல. ஓகே, நாங்கள் இப்போ கிளம்புறோம் இப்படி. ஸோ அதனால் நாங்கள் முன்னாடி போயிடுறோம். ஹெல்மெட் போட்டு போகணும். ஆமாம், மறக்காமல் ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஓகே, பாய். 5 minutes later. சத்தமாக பேசணும், அப்போ தான் கேட்கும். நண்பர்களே, இந்த பாருங்கள், எங்ககிட்ட மைக்கு எக்ஸ்ட்ராவாக இல்லை. ஸோ அதனால் ஃபோனில் இருக்கிற மைக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணுறோம். அப்போ கொஞ்சம் வாய்ஸ் கம்மியாக கேட்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரத்தில் அப்கிரேட் பண்ணிடுவோம். இந்த பிரச்சனை இருக்குது.
எந்த சம்பவத்துக்காக நீங்க ஜெயிலுக்கு போனீங்க? அது சம்பவம் இல்ல, சரித்திரம். என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம் இல்லம்மா, விசித்திரம்.